கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அனுதினமும் நாம் பயன்படுத்துகின்ற வாகனம் அல்லது வீடுகளிலே இருக்கிறதான மின்சாதன பொருட்கள் இவை எல்லாம் தயாரித்த பிறகு அவைகள் அப்படியே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு விளக்கை வாங்கினோம் அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டியை வாங்கினோம், ஏசியை வாங்கினோம், அது வீட்டில் அப்படியே இருக்கும். அதற்கு நாம் மின்சாரத்தை உள்ளே பாய்ச்சும் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது எந்த நோக்கத்தோடு கூட அது எதை அதிலே இருந்து பெறுவதற்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த காரியம் அதிலே மிக சிறப்பாக நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு வாகனத்தை வாங்குகிறோம், அந்த வாகனத்திற்கு எரிபொருளை நிரப்புகின்றோம். அந்த வாகனம் நாம் பிரயாணம் செய்வதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாக அது இருக்கின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே கண்ணோட்டத்தை தான் இங்கே பவுல் அப்படியே ஒத்துக்கொண்டு வெளிப்படுத்துகின்றார். என்னவென்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இல்லையா? ஆங்கிலத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. த்ரூ காட் என்று சொல்லி எழுதியிருக்கும். ஆம், அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இங்கே பலன் என்ற வார்த்தை நம் சரீரத்தில் இருக்கின்ற அந்த சக்தியை குறிக்கின்ற வார்த்தை அல்ல, இங்கே இயக்கத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அதற்காகத்தான் நான் துவக்கத்தில் இப்படிப்பட்டதான ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நான் சொன்னேன். வாகனம் இருக்கிறது, அதில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட பிறகு அந்த வாகனம் இயங்குகிறது. ஒரு மின்சாரம் பாய்ச்சின உடனே அந்த கருவிகள் இயங்குகிறது. அதே வண்ணமாக கடவுள் என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்குள்ளாக பலனை அனுப்பி கொடுக்கின்றார். அதன் மூலமாக நாம் இயங்க ஆரம்பிக்கின்றோம். எதை வேண்டுமென்றாலும் செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்ல வேண்டும்? இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அவ்வளவு கல்வி அறிவு இல்லை, அவ்வளவு புத்தி கூர்மை நிறைந்தவனாக நான் இல்லை, என்னால் இந்த உலகத்தில் எதையாகிலும் செய்வதற்கான அவ்வளவு அறிவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லி நாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக நம்மை என்ன செய்கின்றோம்? நினைக்கின்ற ஒரு நிலைமை நமக்குள்ளாக இருக்கின்றது. பிறரை பார்க்கின்றோம், அவர்களுடைய வெற்றியை பார்க்கின்றோம், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருகிறதை பார்க்கின்றோம். ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருந்திருப்பார்கள், திடீரென்று பார்த்தால் அவர்கள் எங்கேயோ உயர்ந்த நிலைமையில் இருப்பார்கள். அதை குறித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் பொறாமைப்பட மாட்டோம். ஆனால் ஒரு வழி இருக்கும். என்ன வழி? நாம் எல்லாம் இன்னும் இப்படியே இருக்கின்றோமே, நமக்கெல்லாம் அந்த திறமை இல்லையே, நம்மால் அதை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்துதான் பவுல் தன்னுடைய சாட்சியை இங்கே சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நாட் பிகாஸ் ஆஃப் மீ, பட் பிகாஸ் ஆஃப் த லார்ட் who strengthens me. நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற அந்த அற்புதமான ஆண்டவரால்
நானும் அல்லது என்னாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்யும் பலன் எனக்கு உண்டு என்று சொல்லித் தருகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அனுதினமும் நம்மை பலப்படுத்தி நமக்கு அந்த ஆற்றலை கொடுத்து, அந்த கிருபையை கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து நாம் அநேக காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் கடவுள் எடுத்து நம்மை ஒரு கருவியாய் பயன்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எதற்குமே பிரயோஜனமற்றவன் அல்லது என்னால் எதையும் செய்வதற்கு அவ்வளவு திறமை எனக்குள் இல்லை என்று நம்மை நாமே நொந்து கொள்ளுகின்ற காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு பவுலை போல சொல்லலாமா, நான் பலவீனன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எனக்கு போதுமான திறமை இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, நான் இப்படித்தான். ஆனால் அதே நேரத்தில் நான் கடவுளால் படைக்கப்பட்ட கருவியாக நான் இருக்கின்றேன். என்னை படைத்திருக்கின்ற ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கின்றாரோ அதை செய்வதற்கான பலனை, அதற்கான கிருபைகளை கடவுள் எனக்குள்ளாக கட்டளையிடுவார். நான் செய்து முடிப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றோமே, அதிலே தவறு இல்லவே இல்லை. அது உண்மையாகவே அது யதார்த்தமாக கூட இருக்கலாம், அது அப்படி தான் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதோடு நாம் நின்று விடுகின்றோமே, அதனால்தான் கடவுள் கூட நம்மை கொண்டு எதுவும் செய்ய முடியாமற் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை நமக்கு வருவதே இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு அதற்குரியதான கெப்பாசிட்டி எனக்குள் இல்லை என்று சொல்லுகிறதோடு நிறுத்தி விடுகிறவர்களாக அல்ல. அது உண்மைதான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நான் இதை செய்து முடிப்பேன். என் பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் பண்ணுவேன். என்னுடைய குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த படிப்பை நான் வெற்றியாய் முடிப்பேன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன். அல்லது என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் செய்து முடிப்பேன். அல்லது இந்த வேலையை என்னால் வெற்றியாக செய்து முடிக்க முடியும். என் தொழிலை நான் முன்னேற்றி காட்டுவேன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? Not because of my own strength, but the Lord who is in me will enable me to accomplish என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது கடவுள் மாபெரும் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக சவாலாக உங்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அவைகளை பார்த்து சொல்லுங்கள், இதெல்லாம் என்னுடைய சொந்த பலத்தை கொண்டு என்னால் ஒருவேளை செய்ய முடியாமற் போகலாம். ஆனால் என் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். ஆகவே நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்த்தி அவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பும். நீங்கள் இதுவரையிலும் பார்த்து பயந்த அநேக காரியங்கள் உங்களுக்கு அடிபணியும். நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.